இப்போ ஸ்க்ரீனில் சில வருடங்கள் தெரியும். இந்த வருடங்கள் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு கும்பராசி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே ரொம்ப கமுக்கமாக இருந்து காரியம் செய்யக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்பவுமே அப்படி சொல்கிறது, கும்பராசி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தான் பார்க்கும். எப்போவுமே வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருடங்களில் பிறந்த கும்பராசி அப்படி நானும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்க என்னதான் எக்ஸ்பிரஸ் பண்ண நினச்சாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு வித ரகசியம், புரியாத புதிர் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிறது, அனுசரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். இங்கே என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பல நேரங்களில் இவங்களுக்கே புரியாது. பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். ஒரு யதார்த்த வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினம். இவங்கெல்லாம் உண்மையிலே வினோதமான மனிதர்கள் தான். இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, இவங்களுடைய மனோநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்களே பொறுமையாக இருந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். யாரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஒரு சின்ன வழிகாட்டுதலை வேணால் மற்றவங்க கொடுக்கலாமே தவிர இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் டிசைட் பண்ணி ஆகணும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன நினைச்சாலும் மாற்றவே முடியாது. அதுதான் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள். இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரும்பாலும் ஒத்து போகவே செய்யாது. எப்பவுமே தனித்து வாழக்கூடியவங்க, தன் சொந்த காலில் இருக்கக்கூடியவங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது இவங்களுக்கு பிரயோஜனம் தர்றதில்லை. மற்றவங்க மத்தியில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதும் இல்லை. நல்லதை செஞ்சாலும் சரி, கெட்டதை செஞ்சாலும் சரி, இவங்க மேலே தான் ஒரு குற்றம் குறை அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனால் இந்த கும்பராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குது, இந்த தற்பெருமை பேசுறது. ஆனால் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் கூட சரியாக வராது அப்படின்னு தான் சொல்லணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய மைண்ட் செட்டும் ஒரு நிலையில் இருக்கவே இருக்காது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிறந்த வருடம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.